வச்சு அவங்களோட வேண்டுதல், சில பேர் வேண்டுதல் வச்சு மிதிப்பாங்க, சில பேர் வருஷமாக இதை வந்து தீ மிதிச்சுக்கிட்டே வர்றதை வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. சில பேர் வேண்டுதல் வச்சு வருவாங்க. நிறைய பேர் சாமி ஆடினாங்க. கொஞ்சம் பார்க்க பயமாகவும் இருந்தது, ஆனால் கொஞ்சம் நல்லாவும் இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா நெருப்பு இல்லைங்களா, எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் ஏன் பண்ணணும், சாமி சொல்லிச்சா அப்படின்னு. கிடையாது, இல்லைங்க. நம்பவே இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா கொஞ்சம் அடம் பிடிச்சா தான் அந்த விஷயம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலாக வந்து கிரகம் எடுத்து அவங்களும் வந்து தீ மிதிச்சிட்டாங்க. கிரகம் எப்போவுமே வந்து தீ மிதித்த உடனே அந்த சுற்றுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த பூ அலங்காரம்லாம் பண்ணி எவ்வளோ அழகாக சுற்றி பாருங்களேன், அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே வந்து தீ மிதிச்சுக்கிட்டே வந்துருந்தாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால், நிறைய பேர் குழந்தையெல்லாம் வச்சுட்டு தீ மிதிப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். இருந்தாலும் சில பேர் ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வேண்டுதல் அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பதில் வேண்டுதலாக தான் இதை வந்து செய்கிறாங்க. நானுமே பர்சனலாக நிறைய வந்து இந்த அம்மனோட சக்தியால் நிறைய நான் வந்து நல்லது பயனடைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எங்கள் கோயில், நாங்கள் இருக்க இடத்துல என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் திருவிழா கொண்டாடுவாங்கன்றதை உங்களுக்கு வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் என்னால் முடிஞ்ச சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோ, இன்னுமே லென்த்தாக போகும். நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டணுன்றதுக்காக ஓரளவுக்கு நான் எடிட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த தீ மிதிக்கிறதே வந்து ரொம்ப பெருசாக தாங்க போட்டிருப்பாங்க. அதனால் உடனே பக்தர்களால் வர முடியாது. அதுலேயும் நிறைய பேர் ரொம்ப பொறுமையாக நடந்து வருவாங்க பாருங்கள். இவரெலாம் ரொம்ப பொறுமையாக நடந்து வர்றாரு. அது நெருப்பு சுடும்னு தெரியாதா, இல்லை அந்த அம்மாவோட சக்தியா, பக்தி பரவசமா, அதுதான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே குழந்தையெல்லாம் வச்சுட்டு அதுவும் அவ்வளோ பொறுமையாக நடந்து வராரு. எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் தைரியம் என்னென்னா, அந்த அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம். கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் வராத அளவுக்கு ஒவ்வொரு வருஷம் திருவிழா கிட்டத்தட்ட 47 வருஷம் ஆகுதுங்க. 47 வருஷமாகவே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நல்லபடியாக வந்து இந்த தீமிதி திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் வருஷம் கோயில் திருவிழாவுக்கு போவேன், நான் பார்ப்பேன். ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பெரியவங்க, வயசானவங்க, பெண்கள் நிறைய பேர் மிதித்தாங்க, ஆண்கள் மிதித்தாங்க, வயசானவங்களும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு மிதித்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா திருவிழா முடிஞ்சிடுச்சிங்க. தேங்க்யூ.